நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, சோ அது நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது அடுத்த விஷயம். நீ ஒழுங்கா இருக்கியாங்கிற கேள்வியை நம்ம என்னைக்கு விடுறோமோ அன்னைக்குதான் நம்ம உருப்பிடுவோம். ஆக்சுவலா என்னன்னா, ஒருத்தவங்க சொல்ற ஒரு விஷயம் நல்ல விஷயமா, நமக்கு செட் ஆகுமா, நமக்கு அது வாழ்க்கைக்கு உதவுமாங்கிறத மட்டும் பார்த்தாலே போதும். அவங்க நல்லவங்களா, அவங்களுடைய பர்சனல் சைடு என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய முன்னேற்றங்கிறது ரொம்பவே தள்ளி போயிட்டு தான் இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப வீட்டை கிளீன் பண்றோம். கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்றோம் இல்லையா, ஒரு தொடப்பம் சொல்லிட்டு ஒரு சாதனம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அது எப்பயுமே வீட்டுக்கு வெளியே தான் ஒரு ஓரமா வச்சிருப்போம். பட் அந்த ஒரு தொடப்பம் தான் வீட்டுக்கு மொத்தமே கிளீன் பண்றதுக்கு உதவுது. ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் சைடை பார்க்காம உங்களுக்கு அந்த விஷயம் தேவைப்படுதா, உங்களுக்கு அந்த விஷயம் உதவுமான்றதை மட்டும் பார்த்தாலே கண்டிப்பா நம்ம முன்னேறிடலாம் இல்லையா. அதான் சொல்ல வந்தேன், ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் சைடை பார்க்காதீங்க, அவங்க கிட்ட இருந்து வர விஷயங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. தட்ஸ் ஆல். ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட் அண்ட் சில்.